வருஷா உனக்கு ஒரு சேலஞ்ச். இந்த பாட்டில் பின்னால இருந்து இந்த கேண்டில் அணைச்சு காட்டு. இவ்வளவுதான் விஷயமா? இது ஈஸியா அனுப்பிச்சிடுவேன். எங்க அணையவே மாட்டேங்குது. சரி, இதை வச்சு ட்ரை பண்ணு. அணைஞ்சிருச்சே. இது எப்படி? இதுதான் கொயாண்டா விளைவு. அப்படின்னா? கொயாண்டா என்பவர் ரோமானிய நாட்டோட அறிவியல் அறிஞர். திரவம் அல்லது வாய் ஜெட் மேற்பரப்பை ஒட்டி செல்லும் நிகழ்வைத்தான் கொயாண்டா விளைவு என்கிறோம். இப்போ இந்த பாட்டில் வந்து சதுரமா இருக்குல்ல, காற்று ஊதும் போது அது நேரா போயிடுது, அதனால கேண்டில் வந்து அணையல. இது வந்து ரவுண்டா இருக்கிறதுனால காற்று ஊதும் போது வளைஞ்சு போய் கேண்டில் வந்து அணைஞ்சிடுது. உயரமான கட்டிடங்கள்னால காற்றினால பாதிக்காம இருக்கிறதுக்காக தான் மேலே போக போக ரவுண்டா கட்டுறாங்க. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து பூர்ஜ் கலிஃபா. சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? இந்த கப்பில் இருக்கிற தண்ணியை ஊற்று. இந்த கப்போட மேற்பரப்பு வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால தான் நம்ம தண்ணி ஊற்றும் போது கீழே வந்து வலிஞ்சி ஓடுது. இதற்கும் வந்து கொயாண்டா